ஓம் சக்தி. சக்திகளே, இந்த திருப்பூர் நேசமணி பற்றி சொன்ன இல்லைங்களா, அதில் முக்கியமான ஒரு வரி விட்டு போச்சுங்க. அவருக்கு அம்மா மறுபிறவை கொடுத்த பின்னால் குடிப்பழக்கத்தை முற்றிலும் அவர் விட்டுவிட்டார். இப்பொழுது நல்ல பக்தராகவும் சிறந்த தொண்டராகவும் இருக்கின்றார் சக்தியில. அதே மாதிரி பாருங்க, திருச்சியை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் தற்சமயம் குவைத்தில் வேலையில் இருக்கிறாருங்க. அவருக்கு அம்மா என்னென்னலாம் செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி அவர் சொல்லியிருக்காருங்க. என்னென்ன சொல்லிக்கிறாங்க பாருங்க. அவரை படித்து முடிச்சோடனே அம்மாட்ட வந்திருக்காரு. அம்மா சொன்னாங்களா, உனக்கு கூப்பிட்டு வேலை கொடுப்பான் போ அப்படின்னு சொன்னாங்களா. அதே மாதிரி இவர் பல பக்கம் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு. குவைத்திலேருந்து இவருக்கு ஆர்டர் வந்து எந்த வித முயற்சியும் பண்ணாமலே தானே தேடி ஆர்டர் வந்தாங்களா. பெரிய கம்பெனியில் வேலையில் இருக்கிறாருங்க. அடுத்து பாருங்க, அந்த வேலையிலிருந்து இருக்கும் பொழுதே ஒரு முறை ஊருக்கு வந்துட்டு திரும்பி போகிறாரு. அப்போ பாம்பேயில் ஒரு நாள் தங்கியிருக்க வேண்டிய சூழ்நிலை. தங்கியிருக்கும் பொழுது அம்மா அவர்கள் கனவில் போய், மகனே உடனடியாக இருமுடி செலுத்து, நீ இருமுடி செலுத்தினால் உன்னை ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. உடனே இவர் ஊருக்கு திரும்பி வந்து சக்தி மாலை அணிந்து இருமுடியோடு செலுத்திட்டு மறுபடி குவைத்து போயிட்டாருங்க. அதற்கு பின்னால இவர் மீண்டும் ஒரு முறை லீவில் வரும்பொழுது இவங்க அப்பா அம்மா இவர் 3 பேரும் போய் அம்மா கிட்ட பாதபட்சம் பண்ணுறாங்க. இவங்க அப்பா கடவுள் நம்பிக்கை இல்லாதவராமா. இவங்க அம்மா ஏதோ அறகுறையாக கும்பிடுவாங்க. இவர் இப்போ தான் புதுசாக வந்த பக்தர். இப்படி போகுது கதை. இப்போ அம்மா சொன்னாங்களா, உன்னை நான் சொன்னபடி நீ இருமுடி செலுத்திய காரணத்தினால் உன்னை ஆபத்திலிருந்து நான் காப்பாற்றி விட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களா. ஆனால் அந்த அம்மா சொன்ன அந்த சொற்றொடர் வார்த்தைகள் அந்த அர்த்தம் எதுவுமே இவருக்கு விளங்கலை. இவர் காதில் சரியாகவே உழுகலை. ஆனால் அவங்க அப்பா அம்மாவை 2 பேர் கரெக்டாக சொல்கிறாங்க. இப்படித்தான் அடிகளார் சொன்னாங்க, உன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்களா. ஏதோ வர வேண்டிய ஒரு பெரிய ஆபத்தை அது என்னன்னு தெரிஞ்சுக்காமலே அம்மா இருமுடி செலுத்திய காரணத்தினால அந்த ஆபத்து வராமலே தடுத்து விட்டார்கள். அதுதான் உண்மை சக்தியில. அடுத்து பாருங்க, மறுபடியும் இவரு ப்ரமோஷனுக்காக எக்ஸாம் எழுதுறாரு. அதுக்காக படிக்கிறார். அவர் படிக்கும்பொழுது இருமுடி சமயம் வருது. இப்போ இருமுடி கொண்டு போய் செலுத்திட்டு வந்தோம்னா அதில் ஒரு வாரம் போயிருமே, எப்படி பரீட்சைக்கு படிக்கிறது, பரீட்சை முக்கியமா இருமுடி முக்கியமா அப்படின்னு இவரே அனலைஸ் பண்ணி, பரீட்சை தான் முக்கியம், இருமுடி முக்கியம் இல்லை, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், ஆதி வர இது எங்கே போயிடுது அப்படின்னு விட்டுட்டார். அவரே சொல்கிறாருங்க, இது முட்டாள்தனமான முடிவு அப்படிங்கிறத பின்னால் தானே தெரிஞ்சுக்கிட்டனுங்க அப்படிங்கிறார். இவர் மும்முரமாக பரீட்சைக்கு படிச்சுட்டு இருக்காரு. இருமுடி ஒன்றும் செலுத்தலைங்க. இந்த நிலையில் நல்லா இருந்தவங்க தாயாருக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு. அடிக்கடி அவங்களுக்கு ஜன்னி வந்துடுது, ஃபிட்ஸு. அப்புறம் இவர் பல மாதிரி யோசனை பண்ணி கடைசியாக இருமுடி கடைசியாகும் பொழுது தைப்பூசத்துக்கு ஒரு 2 நாள் இருக்க இருமுடி கொண்டு வந்து செலுத்திட்டு அம்மாளுக்கு பாதபூஜை பண்ணார். பாதபூஜை பண்ணி முடித்த உடனேயுமே அவங்க அம்மாளுக்கு இந்த உடல் பிணி எல்லாம் உடனே நீங்கிவிட்டது. அப்போ இருந்து அவங்க நலமாக இருக்கின்றார்கள். பரீட்சை என்னாச்சுன்னு கேட்குறீங்களா, அதெல்லாம் தானே பாஸ் ஆகிட்டார். எப்படி பாருங்க, அம்மா சொன்னதை கேட்டால் எல்லாம் தானே நடக்கும். நம்ம மனக்கணக்கு பணக்கணக்கு விகிதக்கணக்கெல்லாம் போட்டு இருக்கக்கூடாதுங்க. எல்லாம் அம்மாளுக்கு தெரியும். புள்ளிகள் எப்பொழுதோ வைக்கப்பட்டு விட்டது, கோடுகள் மட்டுமே இப்பொழுது இழுக்கப்படுகின்றது. இதுதான் உண்மை சக்தியில. அதனால நம்ம தான் எல்லாம் நினைச்சிட்டு செய்யறோம். நம்ம அறிவு முக்கியம், அனுபவம் முக்கியம் எல்லாம் நினைக்காதீங்க. எல்லாம் அம்மா பார்த்துக்கு, அம்மா சொன்னோடு கேட்டா போது நல்ல முறையில் இருக்கலாம். அதே மாதிரி பாருங்க, இவங்க மாவட்டத்துக்கு, திருச்சி மாவட்டத்துக்கு அம்மா ஆன்மீக சுற்றுப்பயணம் வந்திருக்கிறாங்க. இவருக்கும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அம்மாவுக்கு பாதபூஜம்னு ஆசை. ஆனால் இவங்க அப்பா அம்மாலாம் அம்மாவோட பெரிய பக்தர்கள் கிடையாது. அப்படியே ஒரு பல மாதிரி சொல்லி அவங்களை கன்வின்ஸ் பண்ணி பணம் கட்டுறப்ப கடைசி ஆகிப்போச்சு. அந்த மாவட்டத்தில் இவர் தான் கடைசியாக கட்டினார். ஆனால் இவங்க பகுதிக்கு வரும்பொழுது அம்மாவே வந்து முதல்ல இந்த வீட்டுக்கு போவோம்னு சொல்லி சொன்னாங்களா. பணம் கட்டின கடைசியில், ஆனால் அருள் கொடுத்தது முதல்லையே. அப்படி வந்து வீட்டில் பாதபூஜை ஏற்றுக்கிட்ட பின்னால் வீட்டில் உள்ளவர்களை பார்த்து சொன்னாங்களா, அந்த தம்பி பார்த்து சொல்லிக்கிறாங்க, இவருக்கு தம்பி உண்டு,
என்ன ஒன்ன உயர்ந்த நிலைக்கு போயிட்டான், நம்ம எப்படின்னு கவலைப்படுறியா? கவலைப்படாத, உன்னையும் அதே மாதிரி உயர்ந்த நிலைக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு அம்மா சொன்னாங்களா. அதே மாதிரி அந்த தம்பிக்கு இப்போ குவைத்தில் வேலை கிடைச்சி நல்ல நிலைமையில இருக்கிறாருங்களாங்க. எப்படி பார்த்தீங்களா? ஒரு குடும்பத்தை அப்படியே வரிசையாக அம்மா தொடர்ந்து கனவுல போய் சொல்லி வலியுறுத்தி இப்படியெல்லாம் வழி நடத்தி காப்பாத்துறாங்க பாருங்க சக்திகளை. அடுத்து பாருங்க, அம்மா கிட்ட ஒரு காளி உபாசகர் வந்தார். அந்த உபாசகருக்கு அம்மா என்ன பண்ணாங்க, வலது கை நீட்ட சொன்னாங்க. நீட்டினாரு. அவர் ஒரு வேப்பிலை கிள்ளி போட்டாங்க அம்மா. அடுத்த செகண்ட் அந்த வேப்பிலை ஒரு வண்டா மாறிச்சு. அந்த வண்டுகிட்ட அம்மா சொன்னாங்க, அந்த காளி உபாசகிட்ட, இந்த வண்டுக்கு நீ உத்தரவு போடு, அதுன்னு சொன்னபடி கேட்குன்னு சொல்லி அம்மா சொன்னாங்க. உடனே இவரு கிழக்கவோ மேக்கவோ அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டே இருக்காரு. அது அதே மாதிரி இவர் சொல்லு கட்டுப்பட்டு இவர் சொல்ற மாதிரி எல்லாம் அது கேட்குது. கிழக்கவாக சொன்னா கிழக்கவாகுது, மேக்கவாக சொன்னா மேக்கவாகுது. இப்படி 4 விஷயம் சொன்னதெல்லாம் செய்யுது. சரி அம்மாவுக்கு என்ன செய்யறது, பறக்க விட்டுரு அப்படி சொல்றாங்களா அம்மா. பறக்க விட்டுட்டாரு. அது பறந்து போனவங்கள அம்மா சொன்னாங்களா, டேய் ஏமாண்டியாடா, அந்த வண்டுகிட்ட நீ உபதேசம் செய்யன்னு சொல்லி கேட்டிருக்கோனுண்டா அப்படின்னு சொன்னாங்களா. இப்படி பார்த்தீங்களா? இப்போ வந்தது யார்? வண்டா வந்தது அவருடைய குருநாதராக இருக்கலாம், அல்லது அம்மாவே கூட இருக்கலாம், தெரியல அவருக்கு. அம்மாவும் சொல்லி கொடுக்கல, பறந்து போனவனால சொல்றாங்க, நீ அந்த வண்டியிடம் எனக்கு உபதேசம் செய் என்று கேட்டு இருக்க வேண்டும், கோட்டை விட்டு விட்டாயே அப்படின்னாங்களா. எப்படி பாருங்க. அதே மாதிரி பாருங்க சக்திகளே, 1982 மாநாடு நடந்தது மருவத்தூர்ல. அந்த மாநாட்டுக்கு நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க, நல்ல கூட்டம். இந்த பானை தண்ணீரை மாத்தாம வச்சாங்க. நேற்று ஊத்தின தண்ணி அப்படியே இருந்தது. ஆனா அம்மா அவர்கள் அதை அறநிலையில் இந்த தண்ணி மாத்தாம இருக்குது, உடைய மாத்து அப்படின்னு சுட்டி காமிச்சு மாத்த வச்சாங்களா. கோயம்புத்தூர்ல அதான் மாதிரிங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர், அவர் சேல் டாக்ஸ்ல ஜூனியர் ஆபீசர் இருந்தார். ப்ரமோஷன் ஆகும்னு அவருக்கு ரொம்ப நாளாக கவலை. அவருக்கு கீழே வேலையில் சேர்ந்தவங்க எல்லாம் இடஒதுக்கீட்டுல அவருக்கு மேலே ப்ரமோஷன் ஆகி போயிட்டாங்க. ஆனால் இவர் ஃபார்வேர்டு கேஸ்ட் அந்த கம்யூனிட்டி, அதனால இவருக்கு ப்ரமோஷனே இல்லாமல் கிடந்தார். ஆனால் எல்லாருமே அம்மாவுடைய பக்தர்கள். இந்த நிலையில இவருடைய புலம்பல் தாங்காம அம்மா அவர்கள் கனவுல இவருக்கு காட்சி கொடுத்து பேசுறாங்க. அப்ப இவர், அம்மா நான் இந்த மாதிரி ப்ரமோஷன் கிடைக்காம ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறனம்மான்னு சொல்லி கால் விழுந்து கும்பிடுறாரு. அம்மா எந்த உருவத்துலையுமே வந்தாங்க, ஒரு வெள்ளைச்சலக்கார பெண்மணி உருவத்துல வந்தாங்க, கைம்பெண் உருவத்துல வந்தாங்க. வந்தவங்க இவரை காலால் எட்டி உதைச்சாங்க. இவர் போய் கால் விழுகிறார், காலை எட்டி உதைச்சாங்க. என்னம்மா என்ன உதைக்கிறீங்களே அப்படிங்கிறார். எல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டா, போ உனக்கு ப்ரமோஷன் கொடுத்துட்டு பாத யாத்திரை வா போ அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டாங்க. நாங்க அவர் இந்த கனவை என்கிட்ட சொல்றாரு. அதுலேருந்து 15ஆம் நாங்கள் எல்லாருமே திருப்பூர்லேருந்து பாத யாத்திரையா கிளம்புறோம், 48 பேர். இவர்கிட்ட சொல்ற வாயா போலாம் அப்படின்னு சொல்லி இவர் இதான் வந்தாரு அதான் வந்தாரு, கடைசி வரைக்கும் வரலிங்க. என்னாச்சுங்க, நாங்கள் பாத யாத்திரை போயிட்டு திரும்பி வந்துட்டோம். வந்தவனால இவருமே ப்ரமோஷன் கிடைச்சிதுங்க. அதுக்குள்ளே இவருக்கு கிடைச்ச ப்ரமோஷன் இவர் ஏசிடிஓவை இருந்து சிடிஓ ஆனார். ஆனால் அந்த சிடிஓ போஸ்ட் காலி இல்லை எங்கேயுமே. அதன் காரணமாக 3 மாதம் கழித்து மறுபடியும் இவர் ஏசிடிஓவாவே கண்டினியூ பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். ஒழுங்காக எங்களோட பாத யாத்திரை வந்திருந்தா அம்மா சொன்னபடியே பண்ணி கொடுத்துருக்குங்களா. இப்படி பாருங்க, சொன்னபடி கேட்காதனால அதை இழந்தார். அதே மாதிரி பாருங்க, இன்னொருத்தர் ஈரோட்டு பையனுங்க, ஓம் சக்தி